மிதிலையின் உயர்ந்த மாடத்துக் கொடிகள் மேகத்தால் நனைந்து அகில் புகையால் உலர்ந்து அசைந்தாடும் காட்சியைக் கண்டார். வணக்கம் நண்பர்களே. முந்தைய பாடலில் அறக்கடவுளே தூது சென்று சீதையை மணக்க ராமன் வருகிறான் என்று எண்ணி மிதிலையின் மாடங்களில் அசையும் கொடிகள் வானுலக அறம்பெயர் ஆடுவது போல ஆடுவதைக் கண்டார்கள் என்று கம்பர் அழகாகச் சொன்னார் அல்லவா? அந்த அற்புத காட்சியை மனதிலேந்தியே ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் மிதிலையின் வாசலை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொழுதும் சாய்கிறது. அந்த கதிரவன் மறையும் வேளையில் மிதிலை மாநகரம் மெல்ல தன் மாலை நேர அழகை விரிக்கிறது. இதோ கம்பர் மிதிலையின் அந்தி சாயும் வேளையையும் அங்கே மாளிகையின் உச்சியில் பறந்த கொடிகளையும் எப்படி சித்தரிக்கிறார் பாருங்கள். பகல் கதிர் மறைய வானம்பார் கடல் கடுப்ப நீண்ட துகில் கொடி மிதிலை மாடத்தும்பரில் துவன்றி நின்ற முகில் குலம் தடவும் தோறும் நனைவன முகிலின் சூழ்ந்த அகில் புகை கதுவும் தோறும் புலர்வன ஆடக் கண்டார். பகல் கதிர் மறைய. நண்பர்களே, பகலை ஆட்சி செய்த அந்த சூரியன் தன் கதிர்களை மெல்ல மெல்ல உள்ளிழுத்து மாலையின் மென்மையை உலகெங்கும் பூச மேற்கு வானில் மறைந்து கொண்டிருக்கிறான். அந்தி மயங்கும் நேரம் அது. வானம் பார்க்கடல் கடுப்ப. அப்படி சூரியன் மறையும் போது பறந்து விரிந்த வானம் மென்மையும் வெண்மையும் கலந்து திருப்பார்க்கடலைப் போலவே காட்சியளித்தது. எவ்வளவு அழகான உவமை! அந்த காட்சி பார்ப்பவர் மனதை சாந்தப்படுத்தியது. நீண்ட துகில் கொடி மிதிலை மாடத்து ஊம்பரில் துவன்றி நின்ற அந்த பரந்த வானின் பின்னணியில் மிதிலையின் மாட மாளிகைகள் கம்பீரமாக எழுந்து நிற்கின்றன. அந்த மாளிகைகளின் உச்சிக்கு மேலே நீண்ட பட்டுக்கொடிகள் ஒன்றோடொன்று நெருக்கமாக அடர்ந்து படர்ந்திருக்கின்றன. மிதிலையின் செல்வச் செழிப்பையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் அந்த கொடிகள் வெறும் சின்னங்கள் அல்ல, முகில் குலம் தடவும் தோறும் நனைவன. கம்பர் இங்கே ஒரு அற்புத வித்தையை செய்கிறார். அந்த கொடிகள் எவ்வளவு உயரத்தில் பறக்கின்றன என்றால், மேக கூட்டங்கள் மெல்ல அசைந்து வரும்போது அந்த கொடிகளை தொட்டுச் செல்கின்றனவாம். மேகங்கள் தடவி செல்லும் போது அதிலிருக்கும் ஈரப்பதம் கொடிகளை நனைக்கிறதாம். ஆம், மிதிலையின் புகழ் மேகத்தையும் தாண்டி உயர்ந்திருந்தது என்பதற்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமா? முகிலின் சூழ்ந்த அகில் புகை கதுவும் தோறும் புலர்வன. இப்படி மேகத்தால் நனைந்த அந்த கொடிகள் ஈரப்பதத்தால் கணக்கும்போது மிதிலையின் மாளிகைகளிலிருந்து எழும் அகிர்புகை அவற்றை வந்தடைகிறதாம். மாளிகைக்குள் ஏற்றப்படும் விலையுயர்ந்த அகில் கட்டிகளின் வாசனை புகை மேக கூட்டம் போல அடர்த்தியாக எழுந்து அந்த கொடிகளை வருடிச் செல்லும் போது ஈரம் காய்ந்து புலர்வனவாம். மேகம் நனைக்க, புகை உலர்த்த, இப்படி ஒரு நிரந்தர நடனத்தை ஆடிக்கொண்டிருந்தன அந்த கொடிகள். ஆடக் கண்டார். இந்த அற்புதமான கண்ணுக்கு இனிய காட்சியை கண்டார்கள் ராமபிரானும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும். இது வெறும் கொடிகளின் ஆட்டம் அல்ல, இது மிதிலையின் பெருமை, அதன் செழிப்பு, அதன் வானுயர்ந்த மாளிகைகள், அதன் வாழ்வின் கலைநயம் அனைத்தையும் ஒருங்கே சொல்லும் ஆட்டம். கம்பர் தன் கவித்திறத்தால் ஒரு நகரத்தின் ஆன்மாவையே இந்த கொடிகள் மூலம் நம் கண்முன்னே நிறுத்துகிறார் அல்லவா? மேகங்களை தழுவி அகில் புகையில் உலர்ந்து வானுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு மர்மமான தொடர்பை சொல்லும் இந்த கொடிகளின் காட்சி மிதிலையின் அழகை அவர்களுக்கு மேலும் உணர்த்தியது. இந்த அற்புதமான காட்சிகளையெல்லாம் கண்குளிரக் கண்டபின் மூவரும் மிதிலை நகருக்குள் நுழைகிறார்கள். அங்கேயும் அவர்களுக்கு பல வியப்புகள் காத்திருக்கின்றன. அது என்ன என்பதை அடுத்த பாடலில் காண்போம்.